Hi students, நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2023ல JEE Main 1ல வந்து இன்டகிரேஷன் சாப்டர்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டினை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்ப கிளியர் கட்டா வந்து இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து ரொம்ப கிளியர் கட்டா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் JEE ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா f of x is equals to integral of 2x by x square plus 1 of x square plus 3 dx. If f of 3 வந்து half of log 5 minus log 6 இருக்குன்னா then we have to find f of 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் f of x கண்டுபிடிக்க போறோம். அந்த f of xல f of 3 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா நமக்கு c ஓட வேல்யூ கிடைக்கும். சார் c எங்கேருந்து இங்கே நடுவில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி இது வந்து ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ அதனால வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சியோட தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி வில் பி கெட்டிங் த வேல்யூ சி. ஓகே, அதுக்கப்புறமேலாம் நம்ம எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சோம்னா அதான் வந்து நம்மளுடைய 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஹாவ் இன்டெக்ரல் 2x by x square plus 1 into x square plus 3 dx. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டிடியூஷன்னா ஐம் கோயிங் டு டேக் ஓகே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி. ஏன் சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஏன் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வில் பி கெட்டிங் 2x. ஸோ அது நம்மளுடைய நியூமரேட்டரில் இருக்குது. அதனால் நான் வந்து அது சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து dt by dx is equals to I will be getting 2x on our right hand side. So from this dt is equals to 2x dx இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நான் வந்து என்னோட கொஸ்டினில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா I is equals to integral dt by here it is t plus 1 into t plus 3 இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 1 by t plus 1 into t plus 3 இந்த மாதிரி டினாமினேட்டரில் ஃபேக்டர்ஸாக இருந்ததுன்னா நம்ம இமீடியட்டாக என்ன மைண்டுக்கு நமக்கு வரணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் மைண்டுக்கு வரணும். ஸோ அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா வில் பி ஹேவிங் a by t plus 1 plus b by t plus 3. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஏன்னா ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா I'm just taking LCM on our right hand side. அப்போ நான் ஒரு 1 by t plus 1 into t plus 3 இங்கே t plus 1 into t plus 3 வந்து நம்மளுடைய டினாமினேட்டராக மாறிடும். நியூமரேட்டரில் வந்து a into t plus 3 plus b into t plus 1 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா டினாமினேட்டர் இங்கே கேன்சல். I'm going to put t is equals to minus 1. minus 1 நான் வந்து இது ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா I'll be getting 1 equals to a into 2. So from this a equal to 1 by 2. ஸோ இதான் வந்து என்னுடைய a வேல்யூ. b வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா I'm going to put t equal to minus 3. அப்போ t equal to minus 3 நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா I'll be getting 1 equal to b into okay minus 2. So b value is minus 1 by 2. ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபைனா என்னது ஏபிஏ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இன்டகிரேஷனில் இப்போ கொஸ்டின் எப்படி மாறிடும்னு நீங்களே பாருங்கள். ஓகே, we will be having 1 by 2 of 1 by t plus 1 okay minus 1 by 2 of 1 by t plus 3 ஓகே dt இந்த மாதிரி மாறிடும் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஓகே I'm going to integrate this 1 by t plus 1. அப்போ integrate பண்ணால் I'll be getting
it is log of 1 t plus 1, okay, t plus 1 minus 1 by 2 of log of t plus 3, okay, fine. So இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல we know the value of t, so t is nothing but இதுலேருந்து 1 by 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டோம்னா we'll be having log of x square plus 1 minus log of x square plus 3, okay, plus c. ஏன்னா இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெகிரல்ன்றதுனால நம்ம வந்து plus c போட்டுக்கிட்டோம். இந்த ஓவரால் ஆன்சரை நான் வந்து f of x அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ நம்ம இன்டெகிரேஷனாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, I'm just going to substitute f of x equals to 3. So that is f of 3 is equals to என்ன வரும் 1 by 2 of log, here it is 3 square plus 1, that gives 10, minus here it is log of என்ன வரும் 3 square, 3 square வந்து it is what, நமக்கு 9 plus 3 is 12 plus c. So next step la, okay, log a minus log b, log a minus log b வந்து here it is log a by b, கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம half of log 10 by 12 அப்படின்னு நம்ம போடுறோம்னா இது என்னவா மாறும், இந்த டேர்ம் வந்து நமக்கு half of log, ஆக்சுவலாக இந்த 10 12 ஒரே டேபிள் கேன்சல் பண்ணலாம், 5 and 6, ஸோ இது log 5 minus log 6, ஓகே, plus c, இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி f of 3 ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, half of log 5 minus log 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த f of 3க்கு பதிலாக half of log 5 minus log 6 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த half of log 5 minus log 6ம் half of log 5 minus log 6ம் cancel. So c equal to 0. Okay, c equal to 0. அப்போ நம்மளுடைய f of x என்னவா இருக்கும், here it is half of log x square plus 1 minus log of x square plus 3. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய f of x. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா f of 4 கண்டுபிடிக்கணும். f of 4னா ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். பண்ணோம்னா என்ன வரும், half of, here it is log 4 square is nothing but 16, 16 plus 1 is nothing but 17, log 17 minus log, here it is 16 plus 9, 16 plus 3 is 19, okay. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ f of 4 is equals to half of log 17 minus log 19. ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஜேஇயில் மெயினில் வந்து கேட்குற ப்ராப்ளமுக்கும் சரி, அட்வான்ஸில் கேட்குற ப்ராப்ளமுக்கும் சரி, ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.